அன்பார்ந்தவர்களே, இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு பரலோக தேவனின் ஊழியங்கள் என்ற அந்த ஸ்தாபனத்திலிருந்து கொடுக்கப்படும் இந்த செய்தியை கேட்கும் ஒவ்வொருவர் வீடுகளிலும் கர்த்தருடைய பிரசன்னம் கூடவே இருந்து உங்களை ஆட்கொள்வதாக. வானத்தையும் பூமியும் படைத்த தேவாதி தேவன் சொல்கிறார், மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 4வது வசனத்தில் கர்த்தர் இவ்வாறு கூறுகிறார், யாரை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார். குடிசை வீடுகளிலும் கிராமங்களிலும் ஒருவேளை சோற்றுக்கு கூட வழி இல்லாமல் ஒரு முறை துணி கூட இல்லாமல் இருக்கும் ஏழை எளியவர்களை பார்த்து, நீதிமான்களாக வாழ விரும்பும் ஜனங்களை பார்த்து, கர்த்தருக்குள் பயத்துடன் ஜீவிக்கிற ஜனங்களை பார்த்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். யார் மனம் பதறுகிறார்கள்? இந்த உலகத்தில் மனம் பதறுகிறவர்கள் எத்தனையோ விதமான ஜனங்கள் இருக்கிறார்கள். பரீட்சை எழுதிவிட்டு நான் பரீட்சையில் பாஸ் ஆவேனோ அல்லது ஃபெயில் ஆவேனோ என்று பரீட்சை எழுதின மாணவர்கள் மனம் பதறுகிறார்கள். குடும்பத்தில் வரும் பிரச்சனைகளை பார்த்து குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் மனம் பதறுகிறார்கள், எங்கள் குடும்பத்தின் பிரச்சனை தீர்க்கப்படுமோ இல்லையோ என்று. கடன்பட்டவர்கள் மனம் பதறுகிறார்கள், எங்கள் கடன்களை கொடுப்பதற்கு நாங்கள் வழி இல்லாமல் இருக்கிறோமே, எங்களை இவ்வளவு நிந்தைக்குள்ளாக வைக்கிறார்களே என்று அவர்கள் மனம் பதறுகிறார்கள். நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்கள் மனம் பதறுகிறார்கள், இந்த நோயிலிருந்து நான் எப்படி விடுதலை ஆவேன், என்னை சுகமாக்க கொடுப்பவர் என்று அவர்கள் மனம் பதறுகிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்துத்தான் என் தேவனாகிய கர்த்தர் பரலோகத்தின் தேவன் கூறுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள். முதலாவதாக அவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஏனென்றால் வானத்தையும் பூமியும் படைத்த தேவாதி தேவனாகிய நான் நொறுங்குண்ட இருதயங்கள் உள்ளவர்களையும் நறுங்குண்ட ஆவி உள்ளவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அவர்களை விடுதலை பண்ணி அவர்களை ஆசீர்வதிக்கவே நான் வானத்திலிருந்து பூமிக்கு வந்தேன் என்று சர்வ வல்லமை உள்ள தேவன் கூறுகிறார். அடுத்ததாக அவர் சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள். நீங்கள் சோர்ந்து போயிருந்தது போதும், நீங்கள் பயந்தது போதும், நீங்கள் பயப்படாமல் இருங்கள், நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று இரண்டாவது சொல்லுகிறார். அடுத்து கர்த்தர் சொல்கிறார், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். உங்கள் தேவாதி தேவனாகிய நான் வந்து உங்களை நீதியாய் நியாயம் தீர்த்து உங்களை வந்து காத்துக் கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பிரச்சனைகளெல்லாம் மாற்றி போடுவேன் என்று தேவாதி தேவன் கூறுகிறார். இங்கே இந்த பரிசுத்த வேதாகமத்தில் நாம் சில காரியங்களை எடுத்து பார்த்தோம் என்றால், இங்கே கர்த்தர் இங்கே உள்ள பரிசுத்தவான்களுக்கு எப்படிப்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்திருக்கிறார், மனம் பதறி போனவர்களை அவர் எப்படி ஆசீர்வதித்தார் என்பதை நாம் சில காரியங்கள் மூலமாக இங்கே பார்க்கலாம். இங்கே ஆதியாகமம் 32வது அதிகாரம் 10வது வசனத்தில் இங்கே கவனித்து பார்த்தோமானால், இங்கே யாக்கோபு என்ற பக்தன் சொல்கிறார், அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்போது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவன் ஆனேன். இதை யார் கூறுகிறார்? தன் அண்ணனுக்கு விரோதமாக எத்தனையோ ஏமாற்று வேலைகளை எத்தனமாக செய்த யாக்கோபு என்ற மனிதர் சொல்லுகிறார். அவர் தன் அண்ணனுடன் வாழ்ந்து வந்த காலத்தில் ஒரு நாள் அவர் வேட்டையாடி வந்தபொழுது தன் சகோதரன் அங்கே கூழ் சமைத்துக் கொண்டிருப்பதை பார்த்தவுடனே இவர் அந்த கூழி எனக்கு கொஞ்சம் தா என்று கேட்கும் பொழுது இந்த யாக்கோபு சொல்கிறார், இவர் கூழை காய்ச்சிக் கொண்டிருக்கிறார், அவர் பசியோடு வேட்டையாடி வந்திருக்கிறார். வந்தவுடனே இந்த காய்ச்சப்பட்ட கூழின் அந்த வாசனையை முகர்ந்தவுடனே அவர் மிகவும் பசி உள்ளவராக இருந்ததால் அதை புசிக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் அவரை பார்த்து கேட்கிறார், இந்த கூழி எனக்கு கொஞ்சம் புசிப்பதற்கு கொடும் என்று கேட்டவுடனே அவர் சொல்லுகிறார், நான் இந்த கூழை உனக்கு கொடுப்பதாக இருந்தால் உன் சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு என்று சொல்கிறார்.
அதற்கு அவருடைய அண்ணன் சொல்கிறார், நான் இந்த உலகத்தில் எப்படியும் மடியப் போகிறேன், அப்பொழுது இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு இருந்து என்னத்திற்கு என்று சொல்லி அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அந்த கூழுக்காக தன் அண்ணனிடமே இருந்து வாங்கிக் கொள்கிறார். இப்படியாக யாக்கோபு தன்னுடைய அண்ணனை ஏமாற்றுகிறார். அடுத்ததாக ஒரு நாள் இவருடைய தகப்பனாகிய ஈசாக்கு தன் மூத்த மகனான ஏசாவை கூப்பிட்டு, நான் மரணமடையும் நாள் சீக்கிரமாக வரப்போகிறது, ஆதலால் நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்காக நீ வனத்தில் போய் எனக்காக வேட்டையாடி வந்து அதை ஒரு நல்ல சமையலாக சமைத்து எனக்கு தா, அதை புசித்து விட்டு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லும் பொழுது அவனுடைய மனைவி கேட்டுக்கொண்டிருக்கிறாள். அதை கேட்டுக்கொண்டிருந்து விட்டு அவனுடைய மனைவிக்கு இங்கே தன்னுடைய